புது இவி ஸ்கூட்டர் வாங்கும்போது கொடுக்குற ரேஞ்ச் 6 மாசத்துக்குள்ளேயே குறைஞ்சு போயிருது. அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆக்சுவலா இது பேட்டரி ப்ராப்ளம் கிடையாது, இது ஒரு காமன் பிஹேவியர் தான். ஆனா இதை ஷோரூம்ல யாருமே சொல்றது கிடையாது. இவி ஸ்கூட்டர்ஸ் பொதுவாகவே லித்தியம் அயன் பேட்டரி தான் யூஸ் பண்ணும். இந்த பேட்டரி எல்லாமே 300 இருந்து 600 சார்ஜிங் சைக்கிள்லயே டிகிரேடேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அதாவது நீங்க டெய்லி சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி இருந்தா 10 இருந்து 15% வரைக்கும் ஒரு வருஷத்துக்குள்ளேயே டிகிரேடேஷன் ஆகும். டெய்லியும் சார்ஜ் பண்ணி நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருந்தா ஒரு வருஷத்துலயே 10 இருந்து 15% வரைக்கும் பேட்டரியோட கெப்பாசிட்டி டிராப் ஆகும். முக்கியமா ஃபாஸ்ட் சார்ஜிங்ல நீங்க அதிகமா சார்ஜ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா டிகிரேடேஷன் இன்னுமே ஃபாஸ்டா இருக்கும். ஃபுல்லா ஜீரோ வரைக்கும் எம்டி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க சார்ஜ் பண்ணீங்கனாலும் வண்டியோட ரேஞ்ச் வந்து குறையும். எக்ஸாம்பிளுக்கு 100 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்குது அப்படின்னு சொல்லி விக்கிறாங்கன்னு வச்சுக்கலாமே. நீங்க டெய்லி சார்ஜ் பண்ணி யூஸ் பண்றதுனால 6 மாசத்திலேயே பாத்தீங்கன்னா 85 இருந்து 90 வரைக்கும் தான் அதோட பேட்டரி கெப்பாசிட்டியாவே இருக்கும். அப்போ உங்களுக்கு ரேஞ்ச் குறையும். அதுவே ஒரு வருஷத்துல 75 இருந்து 80 வரைக்கும் தான் அதோட ரியல் டைம் ரேஞ்சாவே இருக்கும். இது இங்க பிரச்சனை கிடையாது, இது நார்மலான ஒரு பிஹேவியர் தான். இது இங்க பிரச்சனை கிடையாது, பேட்டரியோட நார்மலான ஒரு பிஹேவியர் தான். டெய்லியும் 30 கிலோமீட்டர் தான் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீங்க இவி வெஹிக்கிள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல, தாராளமா நீங்க யூஸ் பண்ணலாம். ஆனா டெய்லி ஒரு தடவையாவது சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி நீங்க இவி வெஹிக்கிள் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த விஷயத்தை தெரியாம இவி வெஹிக்கிள் நீங்க வாங்குனீங்கன்னா பின்னாடி நீங்க ஒரி பண்ணுவீங்க அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கோங்க.